பைபிள்ல உன்னை போல் உன் சகோதரிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியை நான் உண்டு பண்ணுவேன் அப்படின்னு மோசேயை பார்த்து கடவுள் சொல்றாரு. மோசேவும் என்னை போல் என் சகோதரிலிருந்து உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி வருவார் அப்படின்னு சொல்றாருல. இதை நம்ம ஆய்வுக்கு எடுத்து பார்த்தோம்னா உன் சகோதரிலிருந்து சொல்வதிலிருந்து அவர் இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து வரமாட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இயேசுநாதரும் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர். இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து சாலமன், எசேக்கியா, தானியேல் போன்ற தீர்க்கதரிசி வந்துட்டதுனால இந்த உன் சகோதரிலிருந்து வரும் தீர்க்கதரிசி இஸ்மவேல் கோத்திரத்திலிருந்து தான் வருவாங்கன்னு நம்ம விளங்க முடியுங்க. அது போக உன்னை போல் என்று கடவுளும் என்னை போல் என்று மோசேவும் சொல்வதிலிருந்து யார், அந்த இயேசுவை போன்ற மோசேவை போன்றவர் யார் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா அது நபிகள் நாயகத்தான் குறுக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நபிகள் நாயகம் மோசேவை போல் இருந்தார். அவருடைய பிறப்பு அதிசயமா இருந்து இயேசுவோட பிறப்பு அதிசயமா இருந்தது. இயேசுவோட கஷ்டப்பட்டார் இயேசு. ஆனா அரசாட்சிக்கு அவர் வரல. ஆனா மோசேவும் அரசாட்சியில் இருந்தாரு. அவர் சாதாரண தாய் தந்தைக்கு பிறந்தாரு. முகமதும் தாய் தந்தைக்கு பிறந்ததுனால இந்த மோசேவை போன்றவர் யார் என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா அது நபிகள் நாயகத்தை குறிக்குது. அது போக மோசேவும் தீர்க்கதரிசியா இருந்தாரு. ஆனா இயேசுநாதர் தீர்க்கதரிசியா மட்டுமா இருந்தாருன்னா இல்ல. பைபிளின் நம்பிக்கை பிரகாரம், கிறிஸ்துவர் நம்பிக்கை பிரகாரம் மோசே இயேசுநாதர் கடவுளின் குமாரராக காணப்பட்டாரு, கடவுளாகவும் காணப்பட்டார். அப்ப இந்த மோசேவுக்கு மோசேவை போன்ற ஒரு யார் என்று நம்ம தெளிவா ஆய்வு செய்து பார்த்தோம்னா அது முகமது நபியை தான் குறிக்குது. இந்த வேத வரிகள், பைபிள்ல மிச்சமா கிடைக்கும் வேத வரிகள் நபிகள் நாயகத்தான் குறிக்குது, நபிகள் நாயகத்தை பற்றி முன்னறிப்பத்தான் குறிக்குது என்று நம்ம தெளிவா விளங்க முடியுங்க.